ப்ராக்டிஸ் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எம்வி ட்ரேடருடைய ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது எம்எம்வி படிக்கிறவங்க மட்டும் இல்லை, ப்ளஸ்ஸு டிஎன்பிசியில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் ஐடி லெவல் படிக்கிறவங்களும், டிப்ளமோ லெவல் படிக்கிறவங்களுக்கும், ஆட்டோமொபைல் செக்டரில் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் 75 கொஷின், மொத்தம் 3 செட்டு 225 கொஷின் பார்ப்போம். ஒவ்வொரு செட்லேயும் 1லேருந்து 50 கொஷின்ஸ் வரைக்கும் டிஎன்பிசி படிக்க யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு, அது அவங்களுக்கு தேவைப்படாது. ஒன்லி ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்யூப்மெண்ட்? உபகரணத்துடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. என்ஜின் ஹாய்ஸ்ட். சரிங்களா? என்ஜின் ஹாய்ஸ்ட் இது எதுக்கு அப்படின்னா, ஒரு 2 டன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை தூக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஜின் விச் இஸ் அன் இன்டைரக்ட் மெஷூரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். மறைமுகமாக அளவிடும் கருவி எதுன்னு கேட்குறாங்க. இன்சைடு கேலிப்பர் மட்டும்தான். சரிங்களா? இன்சைடு கேலிப்பர் மட்டும்தான் நம்ம அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் ரூலில் போய் நம்ம அளக்கணும். மற்றதெல்லாம் டைரெக்டாகவே நம்ம அளந்துடலாம். சரிங்களா? அடுத்தது, சிசில் ரிமூவ் எக்ஸஸ் மெட்டல் ஃப்ரம் வெல்டர் ஜாயிண்ட். எந்த சிசிலை யூஸ் பண்ணி, விச் சிசில் சொல்கிறாங்க. சரிங்களா? எந்த சிசிலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அதிகப்படியான வெல்டிங் செய்யப்பட்ட தேவையற்ற மெட்டலை எடுக்க முடியும் அப்படின்னா, ஃப்ளாட் சிசில் தான் அதிகப்படியான மெட்டலை எடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, ஹவு மெனி செல்ஸ் ஆர் தேர் இன் த 12 volt பேட்ரி. ஒரு பேட்ரி அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி மொத்தம் உங்களுக்கு 6 செட்டு பிரிச்சுருப்பாங்க. சரிங்களா? 6 இது, அதாவது 6ஆக பிரிச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 6 செல். சரிங்களா? 6 செல்லு பிரிச்சுருப்பாங்க. ஒரு செல்லு 2 வோல்ட்டு. சரிங்களா? ஒரு செல்லு 2 வோல்ட் இருக்கும். அப்போ 6 செல்லுன்ட்டு 6 × 2. சரிங்களா? அப்போ 12 வோல்ட்டு உங்களுக்கு பேட்ரி வரும். சரிங்களா? அடுத்தது, வாட் ஹேப்பன் இஃப் த தெர்மோஸ்டாட் வால்வ் இன் ஸ்ட்ரக். அதாவது தெர்மோஸ்டாட் வால்வு தாக்கப்பட்டால், இல்லைன்னா ஒர்க் ஆகலாம், என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஜின் கெட்டு ஓவர் ஹீட்டிங். தெர்மோஸ்டாட் வால்வு தான் நமக்கு என்ன பண்ணும், இப்போ அயன் பாக்ஸில் பார்க்குறீங்க, ஓவராக ஹீட் ஆகாமல் நமக்கு தடுக்கும். அதே மாதிரி இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தெர்மோஸ்டாட் வால்வு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது ஒர்க் ஆகலைன்னா ஓவராக ஹீட் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி, விச் டிவைஸ் கிவ் த ஹை இன்புட் அட் லோ ஸ்பீட். லோ ஸ்பீடில் அதிகப்படியான அவுட்புட்டை கொடுக்கக்கூடியது எது, வெளியீட்டை கொடுக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டர். சரிங்களா? ஆல்டர்னேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஏசி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி தரும். சரிங்களா? ஏசி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி தர்றது ஆல்டர்னேட்டருடைய வேலை. அடுத்தது, வேர் இஸ் த ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபில்டர்ட். அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் எங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிலிண்டருடைய ஹெட்டில். சரிங்களா? சிலிண்டர் ஹெட்டு. விச் பர்சனல் ப்ரொடக்ட் எக்யூப்மெண்ட் ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் டஸ்ட் பார்ட்டிகல். அதாவது நம்ம பர்சனல் ப்ரொடக்ட் எக்யூப்மெண்ட் பிபிஇன்னு பார்த்துருப்போம். நம்ம டஸ்ட் பார்ட்டிகல் நம்ம எது தடுக்க முடியும் அப்படின்னா, நம்மளோட எந்த பொருளை யூஸ் பண்ணுவோம் டஸ்ட்டில் இருந்துன்னா, மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம டஸ்ட்டு படாமல் இருக்கும். க்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆப்ரான் ட்ரெஸ்ஸு மாதிரியே போட்டிருப்பாங்க, உடம்பு முழுவதும் பாதுகாக்கிறதுக்காக. ஃபேஸ் ஷீல்டு வெல்டிங் செய்யும்போது தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபேஸை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, விச் எலக்ட்ரானிக் டிவைஸ் கண்ட்ரோல் த இன்ஜின் சிஸ்டம். அதாவது எந்த எலக்ட்ரானிக் சாதனம் இன்ஜின் சிஸ்டத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஎம். இசிஎம்னா இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, விச் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சூட்டபிள் ஃபார் கிளாஸ் சி. அதாவது கிளாஸ் சி தீ அணைப்பதற்கு எந்த வகை ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் டைப்பு யூஸ் பண்ணுறாங்க. இதே கிளாஸ் ஏ அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஊற்றியா நம்ம அணைச்சிடலாம் கிளாஸ் ஏ ஃபயருக்கு. கிளாஸ் பி ஃபயர்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலு, ஆயில் இது மாதிரியான ஆகுது அப்படின்னா அதுக்கு ஃபோம் டைப் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் சிக்கு ட்ரை பவுடர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சாஃப்ட் அயர்ன் பார் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட். ஒரு மூடிய சுற்றில் மென்மையான இரும்பு பட்டை விளைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் என்ன விளைவு ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் இதில் உருவாகும். சரிங்களா? மேக்னெட்டிக் எஃபெக்ட் உருவாகும். ஒரு ஆணியை வச்சு கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். சரிங்களா?
அதான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஃபீல்டு, சரிங்களா, எஃபெக்ட் உருவாகும். அடுத்தது விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு செக் த டேப்டு கிளியரன்ஸ், அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேப்டு கிளியரன்ஸை எதை மூலிமா அளக்குறாங்க அப்படின்னா, கிளியரன்ஸ் இடைப்பட்ட, அதாவது ரெண்டு பொருளுக்கு இடைப்பட்ட கேப்பை நீங்கள் அளக்கணும் அப்படின்னா அதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபீலர் கேஜி யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஃபீலர் கேஜி யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறையா இருக்கும் அதில், சரிங்களா. அந்த ஃபீலர் கேஜ் யூஸ் பண்ணி தான் அளப்பாங்க ரெண்டு பொருளுக்கு இடைப்பட்ட கேப் கிளியரன்ஸை. அடுத்து விச் ட்ரில் பிட் ஆங்கிள் ப்ரிவெண்ட் த ஃப்ரிக்ஷன் பிஹைண்ட் த கட்டிங் ஏஜ், சில கட்டிங் ஏஜ் பின்னால் உள்ள உராய்வை எந்த துரப்பணம் கோணம் தடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதான் ஒரு ட்ரில் பிட் அப்படின்னா, சரிங்களா, இப்படி ட்ரில் பிட்டு இப்படி போகும், இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள், சரிங்களா, கிளியரன்ஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. இப்படி திப் பண்ணிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆங்கிள் சொல்லுவோம். அதுதான் கிளியரன்ஸ் ஆங்கிள், உராய்வை துரப்பணம் தடுக்கிறது, சரிங்களா. அடுத்து விச் பார்ட் ஆஃப் த ட்ரில் செப்பரேட் த ஃப்ளூட்ஸ், ட்ரில்லின் எந்த பகுதி ஃப்ளூட்ஸ்னால் இந்த பிரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. ஃப்ளூட்ஸ், சரிங்களா, இங்கே புல்லாங்குழல் குறிக்காது, இங்கே வந்து ஃப்ளூட்ஸுன்றது கட்டிங்கினுடைய முனையில் இருக்கும், சரிங்களா. ட்ரில் பிட் அது வந்து வெப்பை பிரிக்குது, சரிங்களா. ஒரே ட்ரில் பிட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அந்த வெப்புன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை அது காமிக்குது, பிரிக்குது. ஓகே, வாட் இஸ் த ஒர்க்கிங் சைக்கிள் ஆஃப் கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின், கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜினுடைய ஒர்க்கிங், சரிங்களா, இன்ஜினுடைய எந்த அடிப்படையில் இயங்குது அப்படின்னா டீசல் சைக்கிள், இந்த மெத்தடில் இயங்குது, டீசல் சைக்கிள் மெத்தடில் இயங்குது. வேர் இஸ் த கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்டர் ஃபிட்டட், கேட்டலைசிக் கன்வெர்ட்டர் எங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிட்வீன் எக்ஸாஸ்ட் பைப் அண்டு மஃப்ளர், சரிங்களா, மஃப்ளருக்கும் எக்ஸாஸ்ட் பைப்புக்கும் இடையில ஃபிட் பண்ணியிருப்பாங்க, பொறுத்திருப்பாங்க. அடுத்து விச் டூல் இஸ் யூஸ்டு டு மெஷூர் த டயமீட்டர் ஆஃப் த கிராங்க் ஷாஃப்ட் மெயின் ஜேர்னல், கிராங்க் ஷாஃப்டுடைய டயமீட்டரை எதை யூஸ் பண்ணி அளப்போம் அப்படின்னா அவுட் சைடு மைக்ரோமீட்டர், இப்படி இருக்கும் அவுட் சைடு மைக்ரோமீட்ரு, சரிங்களா. இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம அளப்போம். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் ஆன் த மார்க்டு, எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன், இந்த பொருளோட பேர் என்னென்னா இந்த இடத்த காமிக்கிறாங்க, சரிங்களா. இந்த இடம் என்ன எதை குறிக்குது அப்படின்னா ஃபில்டர், ஆயில் ஃபில்டரை குறிக்குது, சரிங்களா, ஆயில் ஃபில்டர். விச் டூல் இஸ் யூஸ்டு டு டைட் த நட் அண்ட் போல்ட் அட் த ரெக்கமெண்டட் டைட், ரெக்கமெண்ட் அளவுக்கு, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு போல்ட் நட்டை டைட் பண்ணக்கூடிய சாதனம் எதுனா டார்க்கு ரின்ச்சி, சரிங்களா, டார்க் ரின்ச்சி யூஸ் பண்ணுவாங்க. விச் ப்ராசஸ் டேக் பிளேஸ் இன் த கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்டர், கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்டரில் எந்த செயல்முறை நடக்குது அப்படின்னா கெமிக்கல், சரிங்களா, கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது வாட் டைப் ஆஃப் பேரிங் யூஸ்டு ஃபார் ஹெவி வெஹிக்கிள் அண்டு டிஃப்ரென்ஷியல், இது மாதிரி ஹெவி வெஹிக்கிள் டிஃப்ரென்ஷியல் சொன்னாலே ரோலர் பேரிங், அதாவது டேப்டு ரோலர் பேரிங்கை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அதாவது டேப்பர் ரோலர் பேரிங்கை யூஸ் பண்ணுவாங்க, டேப்பர் ரோலர் பேரிங்கை யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது போர் டயல் கேஜி, சரிங்களா, போர் டயல் கேஜ். பாருங்கள், இதனுடைய உள் ஆழத்தை அளக்குறாங்க, சரிங்களா, போர் உள் விட்டத்தை அளக்குறாங்க. அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த டெஸ்டட் மார்க் எக்ஸ் இன் த ஃபிகர், படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிற டெஸ்ட் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. தெர்மோஸ்டாட்டை செக் பண்ணுறாங்க, ஹீட் பண்ணி செக் பண்ணுறாங்க. விச் பார்ட் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன் த வாட்டர் கூலிங் சிஸ்டம், வாட்டர் கூலிங் சிஸ்டமில் பாயிலிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த பார்ட்டு யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரேடியேட்டர் கேப், ரேடியேட்டர் மூடி தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்னா லீனியர் மோஷன் இன்ட்டு ரோட்டரி மோஷன், லீனியர் மோஷன் டு ரோட்டரி மோஷன் கான்செப்டில் ஒர்க் ஆகுது. அதாவது எப்படி அப்படின்னா இதுதான் டயல் டெஸ்டருடைய இது, இங்கே ஒரு நீடில் மாதிரி இருக்கும், இது உள்ளே போக போக இங்கே இருக்கிற டயல், சரிங்களா, அந்த முள் கடிகாரம் மாதிரியே கொடுத்துருப்பாங்க, இதில் இருக்கிற முள் இப்படி அசையும், சரிங்களா.
ரொட்டேஷன் ஆகும். அப்போ இது உள்ளே போக போக கீழே இருந்து மில் நோக்கி அழுத்தும் போது இந்த டயல் ஒவ்வொன்றா நகரும். சரிங்களா? அப்போ லீனியர் மோஷன் டு ரோட்டரி மோஷன் கான்செப்டில் ஒர்க் ஆகுது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு? எக்ஸன் மார்க் பண்ணியிருக்க இந்த பார்ட் எதை குறிக்குது அப்படின்னா டர்பைன் வீலு. சரிங்களா? டர்பைனுடைய வீலை குறிக்குது. அடுத்தது வாட் டஸ் எஸ்சிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? எஸ்சிஆர்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா செலக்டிவ் கேட்டலிஸ்டிக் ரிடக்ஷன். சரிங்களா? செலக்டிவ் கேட்டலிஸ்டிக் ரிடக்ஷன். இதே எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இது எலக்ட்ரிக்கல் கிடையாது, ஆட்டோமொபைல் செக்டார் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த விஷயம் எஸ்சிஆர்ன்றது எதை குறிச்சிருக்கு அப்படின்னா செலக்டிவ் கேட்டலிஸ்டிக் ரிடக்ஷன் குறிக்குது. செலக்டிவ் கேட்டலிஸ்டிக் ரிடக்ஷன் அப்படின்றத குறிக்குது. அடுத்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இஎம்எஃப்? இஎம்எஃப் உடைய ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. முழு வடிவம் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை குறிக்குது. விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு இன் கேம் ஷாஃப்ட்? கேம் ஷாஃப்ட்டு எந்த மெட்டீரியலில் செய்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஜ்டு அலாய் ஸ்டீல். சரிங்களா? ஃபோர்ஜ்டு அலாய் ஸ்டீலில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க, உருவாக்குறாங்க. விச் ஆயில் இஸ் யூஸ்டு இன் லிஃப்ட் அண்ட் கிரெயின்? லிஃப்ட் மற்றும் கிரெயின்களில் என்ன எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிக் ஆயில். வேர் ஆர் புஷ் பேரிங் டைப்பிக்கலி யூஸ்டு? அதாவது புஷ் பேரிங்கை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணீர் பம்புகள் எந்த தாங்கி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளை வீல். சரிங்களா? ஃப்ளை வீலில் தான் புஷ் பேரிங் பயன்படுத்துகிறாங்க. விச் பார்ட் கனெக்ட் த பிஸ்டன் வித் கிராங்க் பின்? பிஸ்டனையும் கிராங்க் பின்னையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் கனெக்டிங் ராடு. விச் காம்பனண்ட் மெஷூர் த இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர்? இன்ஜின் குளிரூட்டியின் வெப்பநிலையை அளவிடும் கூறு எது? சரிங்களா? ஒரு இன்ஜினை டெம்பரேச்சர் எதில் செக் பண்ணுவோம்? அதாவது காம்பனண்ட் மெஷூர் த இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர். இன்ஜினுடைய கூலண்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணக்கூடிய சாதனத்தை எது? தெர்மிஸ்டார். சரிங்களா? தெர்மிஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மல்னா வெப்பம். சரிங்களா? அதாவது வெப்பத்தை அளவிடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெஷூர் த இன்ஜின் கூலண்ட்டுடைய டெம்பரேச்சரை யூஸ் பண்ணுறது தெர்மிஸ்டார் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இன் த ஃபிகர்? படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பார்ட் எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுதான் கிராங்க் ஷாஃப்டை குறிக்குது. சரிங்களா? கிராங்க் ஷாஃப்ட். விச் இன்ஜின் ஹேஸ் கார்பரேட்டர்? எந்த இன்ஜினில் கார்பரேட்டர் இருக்கும் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் கார்பரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிரைவ் பம்ப் ஷோ த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்கூடிய டிரைவ் பம்புடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ்டர்னல் கியர் டிரைவ் பம்ப். இது பார்த்திங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் புரிகிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதுதான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இண்டிகேட்டர் ஷோ த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்க இந்த படம் எதை குறிக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங். சரிங்களா? எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங்கை குறிக்குது. அடுத்தது விச் டைப் ஆஃப் கம்ப்ரஸர் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்கிற இந்த கம்ப்ரஸருடைய பேர்னா ரெசிப்ரோகேட்டிங் டைப் கம்ப்ரஸரை குறிக்குது. ரெசிப்ரோகேட்டிங் வகையை குறிக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு 38 பார்த்துட்டிங்க. அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 6. அதாவது வர்ஷா காலேஜ் சயின்ஸ்லேருந்து ஒரு 6ம் டிராயிங்லேருந்து ஒரு 6ம் பார்ப்பீங்க. இது டிஎன்பிஎஸ்சி படிகளுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529? 529 ஸ்கொயர் ரூட் எதை பெருக்கினீங்கன்னா 529 வரும் அப்படின்னா 23. சரிங்களா? அடுத்தது ஹவு மெனி மில்லிமீட்டர் தேர் இன் 1 இன்ச்? ஒரு இன்ச்சுன்றது எத்தனை மில்லிமீட்டர்னா 25.4 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு இன்ச்சு. 25.4 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு இன்ச்சு குறிக்கும். விச் மெட்டல் கண்டெயின் மேஜர் கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபெரஸ் மெட்டல் தான், இரும்பு கலந்த உலோகம் தான் அதிகமாக அயன் இருக்கும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட்டுடைய அலகு ஜூல். வெப்பத்தினுடைய அலகு என்னது? ஜூல் சொல்லுவாங்க. அதாவது வெப்பத்துக்கு மட்டும் இல்லை, வெப்பத்தின் அலகும் ஜூல் தான், ஆற்றலின் அலகும் ஜூல் தான். ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வேலையின் அலகும் ஜூல் தான். அப்போ இந்த ஜூல்ன்றது 3 இதுக்கு அலகு வருது. சரிங்களா? வெப்பத்தின் அலகு, ஆற்றலின் அலகு, வேலையின் அலகு 3த்துக்குமே ஜூல் தான். அடுத்தது வாட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? தண்ணி எப்போ கொதிக்கும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். 0 டிகிரி செல்சியஸில்
ஐஸ் கட்டியாக இருக்கும். சரிங்களா? தண்ணியோடைய தன்மைப்பெயர்ப்பு திறன் கேட்டாங்கன்னா 1 டிகிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வாட் இஸ் கால்டு மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓரளவு கன அளவு கொண்ட பொருளின் நிறையை என்னன்னு சொல்லுவோம்னா அடர்த்தி, டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங்லேருந்து, அதாவது ஐடென்டிஃபை த கன்வென்ஷனல் சிம்பிள் ஆஃப் மெட்டீரியல். இந்த சிம்பிள் எதை குறிக்குது? கன்வென்ஷனல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட கட்டமைப்பை குறிக்குது. சரிங்களா? வுட்டு. ஐடென்டிஃபை த கன்வென்ஷனல் சிம்பிள் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட்டை குறிக்குது. இந்த கன்வென்ஷனல் சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா ஸ்டீல். ஒரு ஸ்டீலை கட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குன்ற மாதிரி குறிக்குது ஸ்டீல். அடுத்து டிராயிங் விச் டிராயிங் டைமென்ஷன் இஸ் கரெக்ட் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். கொடுத்துருக்க டிராயிங் மெத்தடில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஜென்ரலாகவே நீங்கள் எந்த ஒரு அளவு குறித்தாலும் ஆரோவுக்கு மேலே தான் அந்த அளவை போடணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி போட்டிருக்கிறது மட்டும்தான் கரெக்டு. இதே மாதிரி ஆரோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஆரோவுக்கு கீழே இருக்குது, அப்போ இது வராது. சரிங்களா? அடுத்தது இது பாருங்கள், அதுவும் ஆரோவுக்கு மேலே இருக்குது, இதுவும் ஆரோவுக்கு மேலே போட்டிருக்காங்க, இதுவும் அழகாக ஆரோவுக்கு மேலே போட்டிருக்காங்க. அப்போ இந்த படம் தான் கரெக்டான படம். அடுத்தது ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த செட் ஸ்கொயர். இது என்ன டைப் ஆஃப் செட் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. இது 45 டிகிரி செட் ஸ்கொயர். 45 டிகிரி செட் ஸ்கொயர். இதனுடைய கோணம் 45. விச் டைட்டில் பிளாக் பொசிஷன் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். நம்ம டிராயிங் ஷீட்டில் டைட்டில் பிளாக் எந்த சைடில் போடுவாங்க அப்படின்னா, இதுதான் டிராயிங் பேப்பர் அப்படின்னா இந்த மூலையில் தான் போடணும். சரிங்களா? அப்போ இந்த படம் தான் இந்த மெத்தட் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் ரைட், ஏ தான் ரைட், மீலாம் பாருங்கள் மாறி இருக்குது. அடுத்தது இது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில். இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இது ஒன்லி ஐடி எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும்தான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெப்சைட்ஸ் ஆர் நாட் பாப்புலர் இன் ஃபைண்டிங் ஜாப். வேலை தேடுறதுக்கு எந்தெந்த இதெல்லாம் வேலை தேடக்கூடிய சைட் அப்படின்னா லிங்க்டின்ல தேடலாம், நார்குரி.com, ஷீரோஸ், இது எல்லாமே தேடலாம். ஆனால் இந்த ட்விட்டர் வந்து இது ஒரு சமூக வலைதளம், இது கிடையாது. சரிங்களா? ஆன்சர் அப்போ இதுதான் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப். ஒரு கணினி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட்வேரும் இருக்கும், சாஃப்ட்வேர், வன்பொருள் மற்றும் மென்பொருள் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். சரிங்களா? அப்போ தான் அது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கரிக்குலம் விட்டே இஸ் ஆல்சோ நோன் அஸ் சரிங்களா? கரிக்குலம் விட்டேவுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரெஸ்யூமே. சரிங்களா? ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேலைக்காக யூஸ் பண்ணுவோம்ல, ரெஸ்யூமே தான். அடுத்தது வாட் அப்ரோச் இஸ் யூஸ்டு டு கெயின் அக்சஸ் ஃபாரின் மார்க்கெட் குயிக் ப்ரொமோட் ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் நம்ம நாட்டில் வந்து முதலீடு பண்ணால் டைரெக்டாக வர முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி கூட கூட்டமைச்சு அவங்க வந்து ஷேர் பண்ணி செய்வாங்க. இப்போ டிவிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா மிக்ஸிபிஷி கம்பெனி கூட கொலாபரேஷன் வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு வண்டிலாம் தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி மெத்தட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாயின் வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வாட் ஷுட் கம் நெக்ஸ்ட் ஆஃப்டர் செலக்டட் த சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ். அதாவது ப்ராப்ளம் சால்விங்னா நான் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சில முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். அப்போ அதை என்ன பண்ணணும், அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். அப்போ இம்ப்ளிமெண்ட் த சொல்யூஷன், தீர்வை செயல்படுத்தணும். அடுத்து ஐடென்டிஃபை த இம்ப்ராப்பர் டைம். கொடுத்துருக்கிறதுல எது சரியில்லாத விஷயம் அப்படின்னா ஒலி மாசு. ரொம்ப அதிகமாக கேட்டுது அப்படின்னா 80 டெசிபலுக்கு மேலே போகுது அப்படின்னா ஒலி மாசுன்னு சொல்லுவோம். ஏர் பொல்யூஷன் ஓகே, வாட்டர் பொல்யூஷன், க்ரீன் பொல்யூஷன் அப்படி எதுவும் கிடையாது. அப்போ அதுதான் ஆன்சர். உமன் ஆர் சாஃப்ட் ஸ்போக்கன் அண்டு ஃபர்கிவிங். பெண்களுக்கு மென்மையாகவே என்ன பண்ணுவாங்க, மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா பாலினம் ஸ்டீரியோடைப், அதாவது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை குறிக்குது. அது இயல்பாகவே அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது அப்படின்னு குறிக்குது. ஓகே. விச் ஒன் இஸ் ஏ டஸ், அதாவது டஸ் ஃபார் இன்டர்வியூ எட்டிக்விட்டி. அதாவது விச் ஒன் இஸ் டூ ஃபார் இன்டர்வியூ எட்டிக்விட்டி. இன்டர்வியூவில் நம்ம எதை செய்யக்கூடியது, நேர்காணல் செய்ய வேண்டியவை
அப்படின்னா எக்ஸஸாக கெஸ்டர், கையை அசைச்சு பேசலாமா, பேசக்கூடாது. இன்ஃபார்மல் ட்ரெஸ்ஸு வந்து ஃபார்மலாக போட்டிருக்கணும், பயப்படக்கூடாது. அப்போ அமைதியான முறையில் அணுகணும், இதுதான் கரெக்டு. அடுத்தது ஃபார் ஹேண்ட்லிங் கஸ்டமர் கிரீவன்ஸ் லேர்ன் டெக்னிக்கு அப்படின்னா என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிசன், எம்பாசிஸ், அப்பாலஜி, ரியாக்ட், நவ். சரிங்களா? அதாவது எல் வந்து எதை குறிக்குது, லிசன். இ வந்து எம்பாசிஸ், ஏ அப்பாலஜி, ஆர் ரியாக்ட், என் வந்து எதை குறிக்குன்னா நவ். அடுத்தது வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செலக்ட் பக்கத்தில் இங்கே ஆல் இருக்குது, ஆலில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ, அப்போ கண்ட்ரோல் +A தான் செலக்ட் ஆல். கண்ட்ரோல் +Vன்றது ஒட்டுறது, பேஸ்ட்டுக்கு, பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது. கண்ட்ரோல் +Xனால் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் +Cனா காப்பி, COPY காப்பி, அதுக்கு கண்ட்ரோல் +C யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து ஹவ் த வே மணி இஸ் சேவ்டு, ஸ்பெண்ட் அண்டு இன்வெஸ்டட். பணம் சேமிக்கப்படும், செலவழிக்கப்படும் மற்றும் முதலீடு செய்யும் வீதம். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபினான்ஸ் லிட்ரஸி, நிதி கல்வியறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கம்யூனிகேஷன் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் எனி வேர்ட் இஸ் கால்டு. அதாவது எதுவுமே நம்ம பேசாமல் ஒரு தகவலை கையசைச்சோ ஏதோ நம்மளுடைய கண்ணாலேயே அப்படி ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது பேர் நான் வெர்பல் கம்யூனிகேஷனை குறிக்கும். சரிங்களா? பேசினா அது வெர்பல், பேசாமல் செய்கை மூலியமாக பண்ணால் அது நான் வெர்பல். அடுத்தது வாட் த வேர்டு வென் டினோட். வென்னுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா நேரம், எப்பொழுது அப்படின்னா நேரத்தை குறிக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். கம்ப்ளீட் த டாஸ்க் அட் எ டைம். சரியான நேரத்தில் உங்கள் வேலையை முடிக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை குறிக்கும். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் பேஸ்ட்டு சொன்னேன். கண்ட்ரோல் +Vனா பேஸ்ட்டுக்கு. அடுத்தது கண்ட்ரோல் +Cனா காப்பி, கண்ட்ரோல் +Xனா கட்டு, கண்ட்ரோல் +Aனா செலக்ட் ஆல். ஓகே. விச் அமாங் த நாட் குட் மேனர் வைல் ட்ராவலிங் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஒரு பொது பேருந்துகள் ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் பொதுவான மக்களுக்கு போக்குவரத்தில் நீங்கள் பயணம் செய்யும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா புஷ்பேக் அவர் சீட் வித்தவுட் செக்கிங் எ பர்சன் பேக் சீட். அதாவது நம்ம சீட் என்ன பண்ணுவோம், டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஸ்லீப்பர் கோச்சில் டக்குன்னு சீட்டை டக்குன்னு தூக்கும். சரிங்களா? அது மாதிரி பண்ணக்கூடாது, பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபில் த கரெக்ட் கொஷின் வேர்டு. சரியான கொஷின் வேர்டு கேட்டாங்க. டேஷ் இஸ் த ஸ்பீக்கர் அட் த ஃபங்க்ஷன். அப்போ யார் இந்த ஃபங்க்ஷனில் பேசக்கூடியவன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அப்போ யாருன்னா குறிக்குன்னா ஹூனா யார். ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் பேச போகிறவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹூ தான் சரியான அர்த்தம். த அபிலிட்டி டு டூ இஸ், அதாவது செய்யக்கூடிய திறன், ஒரு வேலை செய்யக்கூடிய திறன் தான் ஜாப். சரிங்களா? வேலை, ஜாப்னு சொல்லுவோம். அடுத்து ஃபில் த கரெக்ட் ப்ராப்பர் ப்ரொனவுன். ஐ மேட் த கேக். நான் வந்து கேக் செஞ்சேன் அப்படி சொல்கிறோம். அதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ராப்பர் ப்ரோனோவில் சொல்கிறாங்க. அப்படின்னா மை செல்ஃப், எனக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா ஐனா மைன்னு வரும். ஐ மேட் திஸ் கேக் மை செல்ஃப், நானே இந்த கேக்கை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ மைனா நானே அப்படின்றத குறிக்கும். ஐ வந்தால் மை வரும், ஞாபகம் வச்சுங்க. வாட் டஸ் ஏஎஸ்ஏபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? எஸ்எம்எஸ் லாங்குவேஜ். அதாவது எஸ்எம்எஸ் லாங்குவேஜில் ஏஎஸ்ஏபின்னா எதை குறிப்பாங்க அப்படின்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்றத குறிக்குது. அடுத்தது த ஒயர்லெஸ் டெக்னாலஜி தட் கனெக்ட் த லேப்டாப் தட் இன்டர்நெட் இஸ் கால்டு. அதை தான் என்ன சொல்லுவோம், வைஃபை. ஒயரே இல்லாமல் நெட்டு கனெக்ஷன் பண்ணுற மெத்தடு தான் வைஃபை மெத்தடுன்னு சொல்லுவோம். அடுத்து விச் ஒன் இஸ் த லேட்டஸ்ட் அண்டு எஃபெக்டிவ் மீனிங் அண்டு மாடர்ன் கம்யூனிகேஷன். இமெயில் அனுப்புகிறோம்ல, அதுதான் எஃபெக்டிவ் அண்டு மாடர்ன் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அடுத்தது வித்ட்ரான் 500 ஃப்ரம் த ஏடிஎம். த ஏடிஎம் மிஷின் கிவ்
5000. விச் ஆஃப் த ஃபாலோயிங் would be ethically correct? அதாவது நீங்கள் 500 தான் ஏடிஎம் மிஷின் எடுக்கணும்னு டைப் பண்ணுறீங்க, ஆனால் 500 பதில் 5000 வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? புகார் பண்ணணும். மேக் ஏ கம்ப்ளைண்ட். சரிங்களா? அடுத்து ஃபில் த blank கரெக்ட் வேர்டு. தே குட் ஃப்ரெண்ட்ஸ். தே குட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? தே ஆர் குட் ஃப்ரெண்ட். தேனா பன்மையை குறிக்கும். பன்மைக்கு சரியான அர்த்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஆரை யூஸ் பண்ணணும். இதே சிங்கிளாக இருக்கிறாங்க அப்படின்னா ஈஸி யூஸ் பண்ணணும். எப்போ? நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்கிளாக இருந்தால் ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே நிறையா பேர் இருக்கிறதுனால தே ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்து விச் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கன்சிடர் ஃபார் டிசைடிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைசஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு. எந்த முதலீட்டு அடிப்படையில் உற்பத்தி நிறுவனங்களின் நிலை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு கம்பெனியை வந்து நம்ம வகைப்படுத்துவோம். அது எதை வச்சுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மிஷினு பிளான்ட்டோட சைஸை பொறுத்து தான். ஆலை மற்றும் இயந்திரத்தை வச்சு தான் எவ்வளோ காஸ்ட்டு, 50 கோடியா, 1000 கோடியா, 100 கோடியா அப்படின்னு அதை வச்சு தான் அது பிரிப்பாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 75 கொஷின் முடிஞ்சுது. அடுத்த செகண்ட் செட்டு கொஷின் பேப்பரை பார்ப்போம். அடுத்தது செகண்ட் செட்டு கொஷின் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 75 கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், விச் சிஸ்டம் யூஸ் த கியர் டைப் ஆயில் பம்ப். அதாவது கியர் வகை எண்ணெய் பம்பை பயன்படுத்தும் அமைப்பு எது அப்படின்னா லூப்ரிகேஷன் சிஸ்டம். சரிங்களா? லூப்ரிகேஷன் உயவிடும் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் உராய்வை தடுக்கிறதுக்காக லூப்ரிகேட்டிங் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் ஷோன் இன் த ஃபிகர். படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற இது எதை குறிக்குது அப்படின்னா கட்ஜன் பின் பாஸ். சரிங்களா? கட்ஜன் பின் பாஸ் அப்படின்றத குறிக்குது. அடுத்தது, விச் பார்ட் இஸ் அஃபெக்டட் பை ஹை நாய்ஸ் லெவல் அட் ஒர்க் பிளேஸ். வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகப்படியான சத்தம் கேட்குது. சரிங்களா? அதிலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு எது பாதிக்கப்படுது? அதிகமாக சத்தத்தால் பாதிக்கப்படும் பகுதி எது அப்படின்னா காது தான் பாதிக்கும். சரிங்களா? அடுத்தது, விச் இஸ் யூஸ்டு டு ஹோல்டு எ டை. அதாவது டையை பிடிக்க பயன்படுவது எது அப்படின்னா டை ஸ்டாக். அதாவது இப்படி இருக்கும். இதில் த்ரெட்டு கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் த்ரெட்டுலாம் மறையாக கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம ஒரு ஷாப்பில் த்ரெட்டு கட் பண்ணுவோம். வெளிப்புறம் மறை கட் பண்ணுவோம். சரிங்களா? இது ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த அசம்பிள் மார்க்டு எக்ஸ் ஷோ அந்த ஃபிகர். எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற இந்த பார்ட் எதை குறிக்குது அப்படின்னா ஆயில் பம்பு. சரிங்களா? ஆயில் பம்பை குறிக்குது. அடுத்தது, வாட் டஸ் டிபிஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். டிபிஎஃப் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா டீசல் பர்டிகுலர் ஃபில்டர். சரிங்களா? டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்றத குறிக்குது. நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு. எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற இந்த பார்ட் எதை குறிக்குது அப்படின்றாங்க. இது கிராங்க் ஷாஃப்ட்டு புள்ளி. எதை குறிக்குதுன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு புள்ளியை குறிக்குது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிஸ்டன் ஹெட் ஷோ அந்த ஃபிகர். என்ன டைப் பிஸ்டன் ஹெட்டு படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா இர்ரெகுலர் ஹெட்டு. சரிங்களா? சமசீரற்ற ஹெட்டு. இர்ரெகுலர். சரிங்களா? சமசீரற்ற ஹெட், அதான் இர்ரெகுலர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கிராங்க் பின் டு சென்டர் ஆஃப் த மெயின் சேனல். சென்டர் ஆஃப் த கிராங்க் பின்னுக்கும் சென்டர் ஆஃப் த மெயின் சேனலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா த்ரோ. சரிங்களா? த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மெட்டீரியல் யூஸ் டு பாசிட்டிவ் பிளேட் ஆஃப் லெட் ஆசிட் பேட்ரி. பேட்ரி. சரிங்களா? பேட்ரியை வந்து அதில் லெட் ஆசிட் பிளேட்டில் பாசிட்டிவ் பிளேட் ப்ளஸ்ஸு. இது எந்த பிளேட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லெட் பெராக்சைடு. லெட் ஆசிட் பேட்டரியில் லெட் பெராக்சைடு பாசிட்டிவ் பிளேட்டு யூஸ் பண்ணுவாங்க.
which player used to bend the narrow strip thin metal sheet சின்ன சின்ன thin metal sheet கட் பண்ணி மடக்கக்கூடிய சரிங்களா ஸ்ட்ரிப்பாக மறக்கிறது எதுனா ஃப்ளாட் நோஸ் பிளேயரில் பண்ணுவாங்க. ஃப்ளாட் நோஸ் பிளேயர் இப்படி இருக்கும். சரிங்களா வச்சு ஃப்ளாட் நோஸ் பிளேயரில் இப்படி மடிப்பாங்க. which gauge is used to check the engine cylinder compression இன்ஜினுடைய சிலிண்டர் கம்ப்ரெஷனை என்ன கேஜில் சோதிக்கிறாங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் கேஜ் சரிங்களா கம்ப்ரெஷன் கேஜில் செக் பண்ணுறாங்க. which is the speed ratio between camshaft to crankshaft camshaftக்கும் crankshaftக்கும் ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்குன்னா பாதி அளவு தான் இருக்கும் சரிங்களா பாதி அளவு இருக்கும் half எக்ஸ் அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்க்கியூட் ஷோ இன் த ஃபிகர் படத்தில் காமிச்சிருக்கிற சர்க்கியூட் எதுனா ஒரு சிம்பிள் சர்க்கியூட் சரிங்களா ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை குறிக்குது சிம்பிள் சர்க்கியூட். which part help to the increasing the boiling point of water at the water cooling system boiling point of the water இன்க்ரீஸ் பண்ணுறது எது ரேடியேட்டர் கேப் சரிங்களா ரேடியேட்டர் கேப் மூடி. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு எக்ஸ் மார்க் பண்ணியிருக்கிற பார்ட் எதை குறிக்குது அப்படின்னா கிராங்க் பின்னு கிராங்க் பின்னை குறிக்குது. அடுத்த கொஷின் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் ஷோ இந்த ஃபிகர் ஹைட்ரோமீட்டருடைய பயன் என்ன இதுதான் ஹைட்ரோமீட்ரு இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது செக் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட் பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஒப்படர்த்தியை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம். which type of muffler designed to produce anti noise without restriction exhaust flow in a slicer pipe சரிங்களா அதாவது மஃப்ளராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வித்தவுட் ரெஸ்ட்ரிக்டிங் த எதுனா எலக்ட்ரானிக் டைப்பு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சைலன்சர் குழாய்கள் வெளியேற்றும் ஓட்டத்தை கட்டுப்படுத்தாமல் சத்தத்தை எதிர்க்கும் வகையில் எந்த வகை மஃப்ளர் வடிவமைக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டைப் மஃப்ளரை மாதிரி வடிவமைக்கிறாங்க. அடுத்தது விச் டைப் ஆஃப் கவர்னர் ஷோ இந்த ஃபிகர் இது எந்த டைப் ஆஃப் கவர்னர் சிஸ்டம் அப்படின்னா மெக்கானிக்கல் கவர்னிங் சிஸ்டம். which wise hold a job for drilling போடுறதுக்கு என்ன வைஸ் யூஸ் பண்ணுவோம் ட்ரில்லிங் மெஷின் வைஸை யூஸ் பண்ணுவோம் மெஷின் வைஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு இது எதை குறிக்குன்னா ரிங்கோட லேண்டு இந்த ரிங் லேண்டை சொல்கிறாங்க ரிங் லேண்ட். ஹை ஃப்ளேமபிள் லிக்யூட் விச் இஸ் த ஹை ஃப்ளேமபிள் லிக்யூடுன்னு கேட்குறாங்க அதிகமாக எரியக்கூடிய தன்மையுடையது எதுனா எல்பிஜி கேஸ். அடுத்தது விச் லா இஸ் அப்ளைடு ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டமில் எந்த லானா பாஸ்கல் லா யூஸ் பண்ணுறாங்க பாஸ்கல் லா தான் ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நேம் ஆஃப் த சிம்பிள் ஷோ இந்த ஃபிகர் இது டயோடு சிம்பிளை குறிக்குது டயோடு சரிங்களா. நேம் ஆஃப் த டிவைஸ் இந்த ஃபிகர் இது என்ன வைஸ் அப்படின்னா பின் வைஸ் சின்ன பின்னு மாதிரி இருக்கிற பொருளை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது பின் வைஸ். வாட் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர் ஒரு ஸ்க்ரூ டிரைவருடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஸ்க்ரூ டிரைவருடைய ஹேண்டில் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இது சரிங்களா அப்போ இந்த தூரத்தையும் ப்ளஸ் இந்த பிளேட்டோடைய அகலத்தையும் இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ லென்த் ஆஃப் த பிளேட் வித் ஆஃப் த டிப்பு ரெண்டுமே குறிக்குது பிளேட்டுடைய நீளமும் முனைப்பகுதியுடைய அகலமும். ஹவு மெனி வைண்டிங் ப்ரொவைட் இந்த சொலினாய்டு சுவிட்சில் எத்தனை வைண்டிங் இருக்குன்னா 2 வைண்டிங் இருக்கும். வாட் இஸ் த கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்டர் ஃபிட்டட் அதாவது வேர் இஸ் த கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்டர் எங்கே பொருத்தப்படுது அப்படின்னா பிட்வீன் த எக்ஸாஸ்ட் பைப் அண்டு மப்ளர் எக்ஸாஸ்ட் பைப்புக்கும் மப்ளருக்கும் இடையில தான் இதை பொறுத்துறாங்க. நேம் ஆஃப் த வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேஜ்
இந்த அளவீட்டுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது படம் எதை பேர் குறிக்குது அப்படின்னா இது வந்து ஃபீலர் கேஜ். சரிங்களா, இது ஃபீலர் கேஜை குறிக்குது, ரெண்டு பொருளுக்கு இடைப்பட்ட கேப்பை அளக்கிறதுக்கு. அடுத்து நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் ஆன் த ஃபிகர். படத்தில் எக்ஸை மார்க் பண்ணிக்குது, எதை குறிக்குன்னா கிரவுண்ட். என்னதுன்னா கிரவுண்ட். நேம் ஆஃப் த பம்பு ஷோ இந்த ஃபிகர். இது என்ன டைப் பம்பு அப்படின்னா இன்டர்னல் கியர் பம்பு. இன்டர்னல் கியர் பம்பு. அடுத்தது விச் ஆட்டோமொபைல் காம்பனண்ட் அக்குமுலேட் த டஸ்ட். எந்த ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டில் டஸ்ட்டு போய் சேரும், தூசி போய் குவியுது அப்படின்னா பிரேக் ஷூவில் தான் போய் சேரும். பிரேக் ஷூ. விச் கேஜ் இஸ் யூஸ்டு டு செக் த இன்ஃப்ளேஷன் இன் டயர். அதாவது டயர்களின் அழுத்தத்தை சரிபார்க்க எந்த அளவுகோல் பயன்படுத்தப்படுது அப்படின்னா எந்த கேஜி யூஸ் பண்ணோன்னா ப்ரெஷர் கேஜி யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் கேஜி வச்சு தான் நம்ம டயரில் எவ்வளோ காற்று பிடிச்சிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுவோம். வாட் இஸ் இண்டிகேட்டட் த ஹார்ஸ் பவர். எது வந்து ஹார்ஸ் பவரை குறிப்பிடப்படுது அப்படின்னா பவர் டெவலப்டு பை சிலிண்டர். சிலிண்டரில் எந்த அளவுக்கு பவர் உற்பத்தி ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், சக்தியை தான் சொல்கிறோம். சரிங்களா, ஹார்ஸ் பவர்னு. ஓகே, எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிற இந்த பார்ட்டு எதை குறிக்குது, நேம் ஆஃப் த பார்ட் அப்படின்னா ஸ்ப்ரிங்கை குறிக்குது. சரிங்களா, இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்கை குறிக்குது. அடுத்தது விச் காம்பனண்ட் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸாஸ்ட் சிஸ்டம். எக்ஸாஸ்ட் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடான சிஸ்டம் பொருள் எதுனா மஃப்ளர். இதுதான் என்ன பண்ணும், காற்றை டஸ்ட்டு பார்ட்டிகள் வெளியேற்றுது. சரிங்களா, மஃப்ளர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சைக்கிள் ஷோ த ஃபிகர். இது என்ன சைக்கிள்னால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள். சரிங்களா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள் படத்தை கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இவிஏபி கேனிஸ்டர். இவிஏபியுடைய கேனிஸ்டருடைய நோக்கம் என்ன அப்படின்னா ட்ராப் த ஃபியூல் வேப்பர். ஆவியாதலை தடுக்குது. ஃபியூல் வந்து ஆவியாகாமல் இருக்கிறது, ஆவியாகி போய் வெளியேறாமல் இருக்கிறத தடுக்குது இவிஏபி. அடுத்தது சயின்ஸ். விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் ஹார்ஸ் பவர் ரிட்டர்ன் டு த ஹேஸ் இட்ஸ் பவர் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் த ஃபோர்ஸ் அப்ளைட். அதாவது ஒரு ரப்பர் பொருளை நீங்கள் ஒரு பலூன் மாதிரி இருக்குது, ரப்பர் இழுத்து விட்டிங்கன்னா திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். அப்போ அந்த மாதிரி தன்மையை தான் என்ன சொல்லுவோம், எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஜட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப்னு சொல்லுவோம். இழுத்து விட்டிங்கன்னா திரும்ப ஒரிஜினல் பொசிஷன் போயிடும், அதுதான் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்சி தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாட் இஸ் கால்டு மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓரளவு பொருள் கொண்ட பொருளின் நிறைய என்ன சொல்லுவோம்னா அடர்த்தி, டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட். தண்ணி எப்போ கொதிக்கும்னா 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். வாட் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் யூனிட். அலகுகள் 2 வகை எதுனா அடிப்படை அலகு, வழிநிலை அலகு. ஃபண்டமெண்டல் யூனிட், டெரிவ்டு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் லிவர். முதல் வகை நம்புகோல் எதை குறிக்குதுன்னா கத்திரிக்கோள், சிசர், பேர் ஆஃப் த சிசர் அப்படின்னு குறிக்குது. சரிங்களா, மீதி இருக்கிறதுலாம் 3ஆம் வகை நம்புகோல். அடுத்தது கன்வெர்ட் த 0.456 டெசிமல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு பர்சன்டேஜ். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற நம்பரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. ஒரு பர்சன்டேஜாக மாற்றணுன்னா 100ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா, 100ஆல் பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த நம்பர் ஃபஸ்ட்டு 0 எதாவது பெருக்கணும்னா 0, அடுத்து 2வது இது அதுக்கு 0 தான், 3வது இது பெருக்குறீங்க அப்போ 456 அப்படின்னு வரும். 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும், 1 2 3, இப்போ 45.6 கிடைக்குது ஆன்சர். சரிங்களா, 45.6 ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கேட்குறாங்க. இது ப்ரொடக்டர். சரிங்களா, பாகைமானி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்டர். ட்ரிம்டு சைஸ் ஆஃப் A4 210x294, 297. இதுதான் வந்து ஒரு A4 சைஸோட சைஸு. சரிங்களா, ஒன்றும் இல்லை, இதுதான் ஒரு A4 பேப்பர் அப்படின்னா இந்த பேப்பர் இது வந்து 210 குறிக்குது. இந்த தூரம் இது வந்து 297 குறிக்குது.
இது எந்த பேப்பர் அப்படின்னா A4 பேப்பரை குறிக்குது. சிங்கிள் ஸ்ட்ரோக் இன்க்ளைன்டு ஏ பெர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட். இன்க்ளைன்டு நீங்கள் நல்லா பாருங்கள், இன்க்ளைன்டு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இன்க்ளைன்டு அப்படின்னு சொன்னாலே சாய்வாக இருக்கணும், கொஞ்சம் சாய்ந்த மாதிரி இருக்கும் ஏ. சரிங்களா? அப்போ படம் எது கரெக்டாக அப்படின்னா தள்ளிக்கிட்டே வாங்க ஒரு இதுவாக. டி பார்த்தீங்களா, டி தான் வந்து சாய்வாக இருக்குது. மற்றபடி இங்கே எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பாயிண்ட் கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ டி தான் கரெக்ட் ஆன்சர். டைமென்ஷன் கரெக்ட்லி மார்க்டு த சர்க்கிள் எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னு வச்சுங்களேன், கிராஸில் மார்க் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது மாதிரி கிராஸில் மார்க் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? 50 mm டயா, இப்போ கிராஸில் மார்க் பண்ணுவாங்க. இது ஏ தான் கரெக்ட் படம். ஐடென்டிஃபை த கன்வென்ஷனல் சிம்பிள். இது என்னன்னா மரத்தை, வுட்டு குறிக்குது. இது வுட்டோட சிம்பிள். ஐடென்டிஃபை த கன்வென்ஷனல் சிம்பிள் மெட்டீரியல். இது என்ன மெட்டீரியல்னால் காங்கிரீட்டை குறிக்குது. அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் எக்ஸாம் இஎஸ் பேப்பரு. இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது, ஐடி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, இதில் வந்து ஒரு இன்னும் 25 கொஷின் பார்ப்பணும். சரிங்களா? 50 கொஷின் முடிஞ்சிருக்கு. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்டு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். கொடுத்துருக்க வார்த்தையை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, மீனிங்ஃபுல் வார்த்தையாக மாற்றணும். சரிங்களா? ஷீ ஒர்க்டு அஸ் ஏ ஸ்கூல் டீச்சர். இது கரெக்டான மேட்சாக இருக்குது. ஷீ ஒர்க்டு அஸ் ஏ, அவள் ஸ்கூல் டீச்சராக வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லேனோட விரிவாக்கம் கேட்குறாங்க. LAN லேன். லோக்கல் ஏரியா நெட்வொர்க். which of this is not an ஆன்லைன் ஜாப் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஆன்லைன் ஜாப் பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஆன்லைனில் போய் வேலை தேடக்கூடிய சைட் இல்லை. இண்டீடு வேலை தேடுவோம், சரிங்களா, லிங்க்டின்ல தேடுவோம். கிளாஸ் ஸ்டோர் இதுவும் வேலைக்கான யூஸ் பண்ணக்கூடிய சைட்டு. அந்த ஸ்னாப் சாட்ன்றது கிடையாது. சரிங்களா? அது வீடியோஸு ஷார்ட்ஸு இது மாதிரிலாம் பார்க்கக்கூடிய ஒரு இது. மற்றபடி அது வேலை தேடக்கூடிய இது கிடையாது. which one is a do not of information security. அதாவது ஒரு தகவலை பாதுகாப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மெத்தடு பண்ணக்கூடாது. எதை பண்ணக்கூடாதுன்னா, யாரோட வேணுமெல்லாம் கடவுள் பாஸ்வேர்டை சொல்கிறது, அது மாதிரி சொல்லக்கூடாது. அதான் டிஸ்க்ளோஸ் த பாஸ்வேர்டு anyone, அது மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ தான் அது சொல்லாமல் இருந்தால் தான் அது ரகசியமாக பாதுகாக்கப்படும். சரிங்களா? which one is the latest and effective meaning of modern communication. மாடர்ன் கம்யூனிகேஷன் லேட்டஸ்டானது எதுனா எலக்ட்ரானிக் மெயில், இமெயில் சொல்லுவோம்ல, இமெயில். அதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தடு, பயனுள்ள வழி அப்படின்னு சொல்கிறாங்க நவீன மெத்தடில். அடுத்தது someone treat differently in the skin color. ஒருத்தவங்களுடைய நிறத்தை வச்சு அவங்கள நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அது பேர் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காமிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். which one is a search engine. search engine வந்து கூகுள் வந்து ஒரு search engine. RTI அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 2005 கொண்டு வந்தாங்க தகவல் அறிவு உரிமை சட்டம். அடுத்தது a person with growth mindset always willing to. அதாவது தன்னை வந்து growth mindset, நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கிறான்ல மனசு, அவங்க தான் growth mindset. சரிங்களா? மைண்ட் செட் 2 வகையாக இருக்குது, க்ளோஸ்டு மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட். சரிங்களா? அப்போ க்ரோத் மைண்ட் செட்டுன்றவங்க வளரணும்னு நினைப்பாங்க, மாற்றம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, புதுசாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ பி தான் ஆன்சர். which one is a சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டு. சோஷியல் மீடியா எதுன்னு கேட்குறாங்க. ஃபேஸ்புக் ஒரு சோஷியல் மீடியா. சரிங்களா? அப்போ மீதி எதுவும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது ஸ்மார்ட்ன்றதில் ஏ எதை குறிக்குது. வாட் டஸ் ஏ இஸ் ஸ்மார்ட் ஸ்டாண்ட்ஸ். ஸ்மார்ட்டில் ஏன்றது எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டில் எஸ்ன்றது ஸ்பெசிஃபிக், எம்னா மெஷூரபிள், ஏனா அச்சீவபிள். சரிங்களா? ஆர்னா ரெலவெண்ட், டீனா டைம் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம் அந்த ஸ்மார்ட் மெத்தடில். சரிங்களா?
ஓகே. பெஸ்ட் வே டு ஐடென்டிஃபை கஸ்டமர் நீட் இஸ், நமக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், மக்களை வாடிக்கையாளரை நம்ம பிடிக்கணும். அப்போ நம்ம பெஸ்ட் வே என்னது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், பை டாக்கிங் டு தெம் அண்ட் சர்வே, நம்ம போய் மக்களிடம் பேசி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மக்களுடன் களத்துடன் சென்று களத்தில் போய் நம்ம அவங்கள பார்த்து பேசி இதை பற்றி சொல்லணும். சரிங்களா? அடுத்து வேல்யூஸ் ஆர், மதிப்புகள் என்பது மோட்டிவேட் அவர் ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன், அதாவது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கணும்னா, நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை வரணும். நம்மளை அப்போ எப்படி இருக்கணும், மோட்டிவேட் அண்ட் ஆட்டிடியூட் ஆக்ஷன், நம்மளுடைய ஆக்ஷன் வந்து மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நமது அணுகுமுறை செயலை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நல்ல வேல்யூவானது. விச் ஒன் இஸ் ஏ பேசிவ் வாய்ஸ், கொடுத்துருக்கிறதுல பேசிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? பேசிவ் வாய்ஸ்னால ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக சொல்லித்தரேன். பேசிவ் வாய்ஸில் பி வருது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே பையில் வச்சு முடிக்கணும். சரிங்களா? அப்போ ஹர் பர்த்டே வாஸ் செலிப்ரேட்டட் பை அஸ்ஸு, பேசிவ் வாய்ஸில் பை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டேஷ் இஸ் ஏ மேஜர் சேஞ்ச் டேக் பிளேஸ் இன் மேனுஃபேக்சரிங், உற்பத்தியில் பெரும் மாற்றத்தை எப்போ கொண்டு வருவோம் அப்படின்னா, தொழிற்புரட்சி உருவாகும் போது தான் ஒரு மாற்றங்கள் கிடைக்குது. விச் ஒன் இஸ் நாட் ஏ எலமெண்ட் ஆஃப் 3P அப்படின்னா பர்ஃபார்ம், ப்ரிப்பேர், ப்ராக்டிஸ். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 3P மெத்தடில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணணும், மூணாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த மூணுமே சேர்ந்து தான் 3P அப்படின்றத குறிக்குது, போசஸ்ன்றது கிடையாது. சரிங்களா? அடுத்து சூஸ் த கரெக்ட் ஃபங்க்சுவேஷன் மார்க் அட் த வேர்ட் ரோகன் அண்டு இன் கியூ த சென்டென்ஸ். ரோகன், டேவிட் அண்டு ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகன் பக்கத்தில் ஒரு கமா வரணும். தெரியுதுங்களா? ரோகன் பக்கத்தில் ஒரு கமா யூஸ் பண்ணணும். அடுத்தது விச் ஃபாலோயிங் ஷுட் அவாய்ட் டூரிங் ப்ராப்பிங், ஆய்வின் போது எதை தடுக்கணும் அப்படின்னா, நம்ம போய் ஒரு கடையில் போய் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம எந்த இடைஞ்சலும் நம்ம கொடுக்கக்கூடாது, வாடிக்கையாளர் குறுக்கிடக்கூடாது. சரிங்களா? எஸ்எம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஸ்எம்எஸ் உடைய விரிவாக்கணும்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். எஸ்எம்எஸ்னால் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபில் த பிளாங்க் கரெக்ட், கரெக்ட் வார்த்தை கொடுத்துருக்காங்க. தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் எல்லாரும் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அப்படி சொல்கிறாங்க. தே ஈஸ் அப்படின்னு வராது, தே வாஸும் வராது. சரிங்களா? தே போட்டால் ஆறு தான் வரும். அப்படி இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஆறு, பாஸ்ட் டென்ஸ்னால் வேறு. சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ்லன்றது கொடுத்துருக்கிறதுனால ஆறு. சரிங்களா? ப்ளூரலில் இதான். நாப்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், நாப்ஸ்ன்றது அப்ரெண்டிஸ் போர்ட்டல், அது நம்ம வேலைக்காக அப்ரெண்டிஸில் அப்ளை பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுவோம். நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம், என்ஏசி சர்டிஃபிகேட் இவங்க தான் கொடுப்பாங்க. என்ஏசி, நம்ம ஐடி படித்தா நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் பேர் என்டிசி, அப்ரெண்டிஸ் முடித்தா கொடுக்குறது என்ஏசி. அந்த என்ஏசியை இந்த நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பதிவு பண்ணுவோம். விச் ஆஃப் திஸ் எக்ஸ்பென்ஷன் ஆர் இன்கரெக்ட் when we move a new city. சரிங்களா? நாம் ஒரு புதிய நகரத்துக்கு செல்லும்போது இவற்றில் எது செலவுகள் ஏற்படும். இன்அக்கர்ட் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போகும்போது அங்கே போய் ரூம் எடுப்போம், அப்போ அங்கே நமக்கு காசு ஆகும். ரெண்ட், அகாமடேஷன் வசதி நமக்கு செலவு கொடுக்கும். சரிங்களா? தங்கும் விடுதிகள் வசதி, வாடகை. அடுத்தது ப்ரொனவுன்சியேஷன் ப்ரொனவுன்சியேஷன் என்ன, எப்படி உச்சரிக்கணும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் ஃபால் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறது எப்படின்னு சொல்லித்தருது. அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு தான், ஒலியை உற்பத்தி செய்யும் முறை தான் ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. A program that infect the program modified them is called, அதாவது ஒரு ப்ரோக்ராம் மற்றொரு ப்ரோக்ராமை போய் தாக்குது அப்படின்னா காரணம் என்னென்னா வைரஸ்ஸு. கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துடுச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் கூட அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த செல் அட்ரஸ் ஆஃப் 4th row 4th column, ஒரு எக்ஸல் ஷீட்னாலே கோடாக இப்படி போட்டிருப்பாங்க. கோடு போட்ட ஷீட்டு தான் என்ன சொல்லுவோம், எக்ஸல் ஷீட்டு சொல்லுவோம். ப்ளைனாக இருந்தால் அந்த பேப்பர் பேர் வேர்டுன்னு சொல்லுவோம்.
சரிங்களா, வேர்டு. இது எக்ஸல். அப்போ இந்த எக்ஸலில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம் இந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஏபிசிடியில் குறிச்சிருப்பாங்க. இங்கே வந்து 1 2 3 லெஃப்ட் சைடில் 1 2 3ல் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், இப்போ டி ஏபிசிடி 4ல் டி வருது. அப்போ இந்த இடத்த எப்படி மென்ஷன் பண்ணால் D4 சரிங்களா, 4ன்னு சொல்லுவாங்க. நான் வச்சுங்க ஓகேங்களா. ஓகே, இதோட 150 கொஷின்ஸ் முடிஞ்சுது. செகண்ட் செட்டு கொஷின் பேப்பர் முடிஞ்சுது. அடுத்தது தேர்ட் செட் கொஷின் பேப்பர் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது 3வது செட்டு கொஷின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட்டு எக்ஸ் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் எக்ஸ்ன்னு காட்டப்பட்டுள்ள பொருளுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எந்த பார்ட்னா இந்த பார்ட்டை காமிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ எக்ஸ்ன்னு மார்க் பண்ணி இந்த பார்ட்டோட பேர் என்னன்னா ஆயில் ஃபில்டர் பவுல். சரிங்களா, அடுத்தது விச் டிவைஸ் கிவ் ஐ அவுட்புட் வோல்டு லோ ஸ்பீடு? கம்மியான வேகத்தில் அதிகப்படியான வோல்டேஜ் அதிகப்படியான அவுட்புட்டை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஆல்டர்னேட்டர். ஏசி கரண்ட்டை சப்ளை பண்ணோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் ஒன் த ஃபிகர்? படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற பார்ட் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பார்ட் எதை சொல்லுவாங்கன்னா ரேடியேட்டர் ட்ரெயின் ஹவுஸ், ரேடியேட்டருடைய வடிகால் குழாய். விச் டைப் ஆஃப் ரீமர் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்க இந்த ரீமர் வந்து மெஷின் ரீமரை குறிக்குது. என்ன டைப் ரீமர்னா மெஷின் ரீமர். சரிங்களா, அடுத்தது விச் பேராமீட்டர் இஸ் அசஸ்டு பை மெஷூர் த டார்க் டூரிங் இன்ஜின் அசம்பிளி டைமில் மெஷினுடைய டார்க்கு. சரிங்களா, ப்ரிசிஷன் டைட்டிங், துல்லியமான இறுக்கம் தான் வந்து சரியான நமக்கு இதை கொடுக்கும். சரிங்களா, டார்க்கை கொடுக்கும். ப்ரிசிஷன் டைட்டனிங் மெத்தட் மூலமாக அளவிடும் மூலம் அளவுறு மதிப்பிடப்படுகிறது. சரிங்களா, அடுத்தது ஹவு டு ஐடென்டிஃபை த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்? ஒரு இன்ஜின் 2 ஸ்ட்ரோக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா போர்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். விச் பார்ட் ஆஃப் கனெக்ட் த பிஸ்டன் வித் கிராங்க் பின்? பிஸ்டனையும் கிராங்க் பின் கூட கனெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா கனெக்டிங் ராடு தான் கனெக்ட் பண்ணோம். which is the instrument used to check the cylinder leakage in an engine? ஒரு இன்ஜினில் சிலிண்டர் லீக்கேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கம்ப்ரெஷன் கேஜ் மூலிமா கண்டுபிடிப்போம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆஃப் ரவுண்ட் சிசில் எதுக்கு யூஸ் பண்ணால் கருடு குரூஸ், கருடான ஒரு பள்ளமான குரூஸை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு வட்டமான குரூஸை கட் பண்ணுவாங்க. சரிங்களா, விச் டிரான்ஸ்ஃபார்மர் என்ஜின் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி ஃப்ரம் பிஸ்டன் டு கிராங்க் ஷாஃப்ட்? பிஸ்டன்லேருந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு எனர்ஜியை கடத்தக்கூடிய ஒரு பொருள் எதுனா கனெக்டிங் ராடு தான் கடத்துது. படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பொருள் எதை குறிக்குது அப்படின்னா பார்ட் எதுனா டிரைவர் கியர். இது எது அப்படின்னா டிரைவர் கியரை குறிக்குது. விச் பிளே யூஸ் டு பெண்ட் த நாரோ ஸ்ட்ரிப் தின் மெட்டல்ஸ் அப்படின்னா ஃப்ளாட் நோஸ் பிளேயர் வச்சுங்க. நேம் ஆஃப் த இண்டிகேட்டர் ஷோ இந்த ஃபிகர்? படத்தில் காமிச்சிருக்க இண்டிகேட்டர் எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். ஒரு வண்டி எப்படி போகுதா, நேராக போகாமல் இப்படி வளைஞ்சி போகுது. அப்போ ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சிம்பிளை காமிச்சிருக்காங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டைமிங் செயினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா கனெக்ட் த கிராங்க் ஷாஃப்ட் அல்லது கேம் ஷாஃப்ட் கியர். கிராங்க் ஷாஃப்ட்டோ அல்லது கேம் ஷாஃப்ட் கியரையோ கனெக்ட் பண்ணுறதா இந்த டைமிங் செயின். நேம் ஆஃப் த சைன் ஷோ இந்த ஃபிகர்? இது என்ன சைன்னா கண்ணை பாதுகாக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ ப்ரொடெக்ஷன், கண் பாதுகாப்பு, கண்ணாடி. ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்கன்னா தலை பாதுகாப்பு, ஹெல்மெட்டுன்னு சொல்லணும். ஓகே, த எலக்ட்ரானிக் டிவைஸ் கண்ட்ரோல் த இன்ஜின் சிஸ்டம்? எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து இன்ஜின் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இசிஎம். சரிங்களா, இசிஎம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல், இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். ஓகேவா, அடுத்தது விச் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லூப்ரிகண்ட்? ஒரு லூப்ரிகண்ட் அப்படின்னா ஒரு ஆயில்
சரிங்களா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆயில் விஸ்காசிட்டி ஷுட் பி சூட்டபிள் ஆப்ரேஷன் கண்டிஷன். அந்த ஆயிலோடைய கொழகொழப்பு தன்மை இருக்குல்ல, அந்த பிசுபிசுப்பு தன்மை சொல்லுவோம்ல, அது வந்து ஆயில் தன்மை வந்து சரியான அளவில் இருக்கணும். இயங்கும் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு ஆயிலின் பாகுதன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் ஷோ இந்த ஃபிகர். படத்தில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற எதை குறிக்குதுன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை குறிக்குது. கிராங்க் ஷாஃப்ட்டு. பார்ட் விச் பார்ட் ஆஃப் த இன்ஜின் என்கேஜ் த ஸ்டார்டர் மோட்டார் பினியன். அதாவது ஸ்டார்டர் மோட்டார் பினியன் எது வந்து என்கேஜ் ஆகிருக்குது. அதாவது ஸ்டார்டர் மோட்டார் பினியனுடன் என்ஜின் எந்த பகுதி ஈடுபடுகிறது அப்படின்னா ஃப்ளைவீல் ரிங் கியர். ஃப்ளைவீல் ரிங் கியர் தான் ஈடுபடுது. விச் இஸ் த ஃபயர், அதாவது விச் கிளாஸ் ஆஃப் த ஃபயர் கம்ஸ் அண்டர் ஃப்ளேமபிள் லிக்யூட். சரிங்களா. லிக்யூட்ஸ் ஏனா சாம்பல், ஆஷ் சம்மந்தமான விஷயத்தை சாம்பல் ஆகக்கூடியதுக்கு ஏ. பினா இந்த பார்லு, இந்த பெயிண்ட்டு, ஆயிலு இதெல்லாமே பி டைப்பு. சினா கேஸ் வாயு அது மாதிரி. டினா வெடிபொருட்கள். அப்போ ஃப்ளேமபிள் கம்ஸ் அண்டர் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி. சரிங்களா. எரியக்கூடிய லிக்யூடு வகை எதுனா இந்த பி தான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேரிங் ஷோ இந்த ஃபிகர். படத்தில் காமிச்சிருக்க பேரிங் எதுனா பால் பேரிங் குறிக்குது. பால் பேரிங். வேர் இஸ் த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மஃப்ளர் கனெக்டட். எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தில் மஃப்ளரை எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. பிட்வீன் எக்ஸாஸ்ட் பைப் அண்டு டெயில் பைப். டெயில் பைப்புக்கும் எக்ஸாஸ்ட் பைப்புக்கும் இடையில கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷூர் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓம் மீட்ரு மூலிமா தான் ரெசிஸ்டன்ஸ் அளப்போம். கரண்ட்டை வந்து அம்மீட்ரு மூலிமா கரண்ட்டை அளப்போம். வோல்ட் மீட்டர் மூலியமாக வோல்டேஜை அளப்போம். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது, 230 வோல்டேஜ் வருதான்னு அளப்போம். வாட் மீட்டர்ன்றது பவரை அளப்போம். சரிங்களா. பவர். இப்போ ஓம் மீட்ரு தான் மின் ரெசிஸ்டன்ஸை அளக்கிறது, மின்தடை, மின் எதிர்ப்பை. வாட் இஸ் த நேம் ஆஃப் த சைக்கிள் ஷோ இந்த ஃபிகர். இது கான்ஸ்டன்ட். சரிங்களா. கான்ஸ்டன்ட் வால்யூம். வாட் இஸ் த எனர்ஜி கன்வர்ஷன் பேட்ரி டூரிங் சார்ஜிங். அதாவது பேட்ரி சார்ஜிங் நேரத்தில் எனர்ஜி ஆற்றல் எப்படி மாறுது, அப்படி இடம்பெயருது அப்படின்னா சார்ஜ் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். பேட்ரி இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போடும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ளே போய் கெமிக்கல் எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகும். சரி. சார்ஜி ஏறும்போது. சரிங்களா. இதுவே டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கெமிக்கல் எனர்ஜி எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். சரிங்களா. விச் ஹேண்ட் டூல் யூஸ்டு டு சர்க்குலர் கட்டிங் இன் ஷீட் மெட்டல் ஒர்க். ஷீட் மெட்டல் ஒர்க்கில் சர்க்குலர் ஷேப்பில் கட் பண்ணணும், ஒரு வட்டமாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு என்னது பெண்டு ஸ்னிப்பு யூஸ் பண்ணுவோம். ஸ்னிப்புனா கத்திரிக்கோல் மாதிரியே இருக்கும். பெண்டு ஸ்னிப்பு கொஞ்சம் வளைவாக இருக்கும். சரிங்களா. அப்படி வளைவாக கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா இப்படி கட் பண்ணுவோம். சரிங்களா. ஹேண்டில் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், நான் சின்னதாக போட்டிருக்கேன். விச் காஸ் த ஃபயர் வைல் ரீஃப்யூலிங் த ஹாட் இன்ஜின். ஹாட் இன்ஜினில் எரிபொருள் நிரப்பும் போது தீ ஏற்படுவது ஏது. வேப்பர் ஆகிறதுனால, ஆவியாகி வெளியே போகிறதுனால தீ ஏற்படுது ஒரு ஹாட்டான இன்ஜினில். ஹவு கேன் செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஐடென்டிஃபை த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஒரு குறைமின் கடத்தி பொருளை எவ்வாறு அடையாளம் காண முடியும் அப்படின்னா 4th எலக்ட்ரான் ஆஃப் த மோஸ்ட் ஆர்பிட். அதாவது இது ஒரு சுற்றுவட்ட பாதை, இது ஒரு சுற்றுவட்ட பாதை, இது ஒரு சுற்றுவட்ட 4வது சுற்றுவட்ட பாதையில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்குது அதை வச்சு தான் ஆட்டம்ஸ், இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அது எந்த மெட்டீரியல் சொல்ல முடியும். எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஆஃப் த ஆர்பிட். கடைசி சுற்றுப்பாதையில் 4 எலக்ட்ரான்கள் இருந்தால் அது செமிகண்டக்டர். 4 இருந்தால் செமிகண்டக்டர். விச் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ்டு டு இன் பிளைண்ட் ஸ்பேஸ். சரிங்களா. வெற்றிடத்தில் எந்த வகை ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆஃப்செட் ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணலாம்.
ஆப்செட் ஸ்க்ரூ டிரைவரை பிளைண்ட் ஓகேங்களா, வெற்றிடத்தில் அதை யூஸ் பண்ணலாம். which law state the pressure intensity of the static liquid equal to all direction? பாஸ்கல் லா தான் அப்படி சொல்லியிருப்பார். ஒரு இது ஃபுல்லாகவே லிக்யூட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தம், இங்கே ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னா இந்த அழுத்தம் எல்லா சைடுமே சமமாக போய் சேரும். சரிங்களா, அப்போ இது ஆயில் லிக்யூடில் நடக்கும். சரிங்களா, அப்படின்னு பாஸ்கல் லா சொல்லியிருப்பார். அடுத்தது, வாட் இஸ் எக்ஸ் மார்க்டு ஷோக் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஷோ இந்த ஃபிகர்? இது இந்த இடத்த காமிச்சிருக்காங்க. இது கிராங்கோட கேஸ். இது which material used in hand taps? ஹேண்ட் டேப்பில் எந்த வகை பொருளால் செஞ்சுருப்பாங்க ஹேண்ட் டேப்ஸ் அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீலு. which act the flame arrestor during the engine backfire? ஒரு இன்ஜின் பேக் ஃபயர் ஆகாமல் தீயை தடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஏர் ஃபில்டர். இன்ஜின் பின் தீப்பிடிக்கும் போது தீப்பிடிக்கும் கருவியாக செயல்படுவது ஏர் ஃபில்டர். சரிங்களா, அடுத்தது, விச் டிவைஸ் வேப்பரைஸ் த ஃபியூல் அண்ட் மிக்ஸ் இட் த ஏர் பெட்ரோல் இன்ஜின்? சரிங்களா, கார்பரேட்டர். எந்த சாதனம் எரிபொருளை ஆவியாக்கி பெட்ரோல் இன்ஜினில் காற்றில் கலக்குது? அது மாதிரி கலக்கும் போது தான் அது எரி தன்மை கிடைக்கும். சரிங்களா, அப்போ கார்பரேட்டர் தான் அதை பண்ணுது. வாட் இஸ் த பவர் ஃப்ளோ ஆஃப் த நிமேட்டிக் சிஸ்டம்? ஒரு நிமேட்டிக்னா காற்று மூலியமாக யூஸ் பண்ணுறது. நிமேட்டிக் அமைப்பின் ஆற்றல் ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ரஸர். காற்று எங்கே உற்பத்தி ஆகும்? ஏர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கம்ப்ரஸர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வால்வுக்கு வரும். அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டருக்கு போகும். சரிங்களா, இந்த மெத்தடில் தான் ஜென்ரேட் ஆகும். which metal is avoided during the fitting of catalytic converter? வினைக்கு மாற்றி பொருத்தும் போது தவிர்க்கப்படும் உலோகம் லெட்டு. சரிங்களா, எந்த மெட்டலை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்டரை லெட்டு மெட்டீரியலை அவாய்ட் பண்ணுறாங்க. which type of circuit has infinite resistance? எந்த வகையான சுற்று எல்லையற்ற எதிர்ப்பை கொண்டு இருக்கும் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட்டில் தான் எல்லையற்ற அளவுக்கு இருக்கும், இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு. இது ஃப்ரேம். என்ன சொல்லுவோம்னா ஃப்ரேம்னு சொல்லுவோம். அடுத்தது, அசோக் கலைஞர். ஹவு மெனி மில்லிமீட்டர் ஒரு இன்ச்சு? 25.4 மில்லிமீட்டர் தான் ஒரு இன்ச்சு. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 ஸ்கொயர் ரூட்? ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் இருந்தது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா 5, 2, 9 2 நம்பரை ரைட் சைட்லேருந்து பிரிக்கணும். இப்போ நான் பிரித்தேன், 5 தனியாகவும் 29 தனியாகவும் மாறுது. இப்போ என்ன பண்ணணும், 5க்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு வர்க்கம் என்னன்னு பார்க்கணும். 5க்குள்ளே இருக்கணும், 5 விட ரொம்ப கம்மியாக போயிடக்கூடாது, நியரஸ்ட்டு 5 கிட்ட இருக்கணும். அப்போ 1 எடுக்கிறோம், 1 அது ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 4, அப்போ 4ன்றது நியர்பை. அப்போ இதிலேருந்து 1 கழிக்கணும், 29 போட்டுக்கணும். சரிங்களா, அப்போ 2 4ன்னு போட்டோம், இது வந்துடுச்சு. அடுத்தது இந்த இருக்கிற மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அப்போ 2ஆல் 2 பெருனா 4 பெருக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன எடுக்கணும், இப்போ இந்த நம்பர் எடுத்தால் 9ல் முடியுதுன்னு பார்க்கணும். அப்போ 3 எடுத்துக்கலாம், இங்கேயும் 3. சரிங்களா, இப்போ இந்த 3 மேலே இருக்கிற 3 இந்த 43ஆல் பெருக்கணும். அப்போ 3 3 9, 4 12, அப்போ 120 கீழே மைனஸ் பண்ணால் 0 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ எது அப்படின்னா 23 தான் அர்த்தம். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 23 × 23 பெருக்கி பாருங்கள், 529 வரும். சரிங்களா, அப்போ எந்த நம்பர் என்ன பெருக்குன்னா அது வருதோ அதான் கரெக்டான நம்பர். அடுத்தது, கன்வெர்ட் த 0.456 டெசிமல் ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ். இந்த 456
என்ன சொல்கிறாங்க, டெசிமல் ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க. பர்சன்டேஜாக மாற்றணுன்னாலே 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்குனா 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சா போதும். இப்போ 45.6. ஹவு மெனி வாட்ஸ் 1 ஹார்ஸ் பவர் பிரிட்டிஷ் சிஸ்டம்? 746 வாட்ஸ் இருந்தால் 1 ஹெச்பி. சரிங்களா, 1 ஹெச்பி அப்படின்றது 746 வாட்ஸ். சரிங்களா. அடுத்தது, வாட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? தண்ணி எப்போ கொதிக்கும்? 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த அவுட்புட் பவர் இன்புட்? அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் அவுட்புட் பவர் இன்புட் பவர் இடையே உள்ள விகிதத்தை தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தோம், நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைச்சிது, இதை தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ஆரோ? இந்த எந்த ஆரோ ஹெட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏவோட ஆரோ ஹெட்டு தான் கரெக்டு. டைட்டில் பிளாக் பொசிஷன். டைட்டில் பிளாக் எப்பயுமே இப்படி தான் இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் மூலையில் கீழே வரும். இப்போ எது? பி தான் கரெக்டு, மீதி எல்லாமே தப்பு. அடுத்தது, செட் ஸ்கொயருடைய பெயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது 45 டிகிரி செட் ஸ்கொயரு, மூளை மட்டம். இது என்ன பார்ட் மார்க்? எந்த பொருளுடைய கன்வென்ஷனல் சிம்பிள் கேட்குறாங்க. இது ஸ்டீல் மெட்டீரியலை கட் பண்ணால் இது மாதிரி தான் தெரியும். சரிங்களா. அப்போ ஸ்டீலு. ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்னென்னா ப்ரொடக்டர். சரிங்களா, ப்ரொடக்டர்னு சொல்லுவோம், பாகைமானி. விச் இஸ் ட்ராயிங் டைமென்ஷன் கரெக்ட் ஐஎஸ் ஸ்டாண்டர்டு? ட்ராயிங் டைமென்ஷனில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே ஆரோவுக்கு மேலே இருக்கணும். அப்போ இது இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் கரெக்டாக ஆரோவுக்கு மேலே இருக்குது. அப்போ ஏ படம் தான் கரெக்டு. மீதி எல்லாமே பாருங்கள், பியில் பாருங்கள் கீழே வந்துடுச்சு பாருங்கள். அப்போ இது மாதிரி வரக்கூடாது. சிலையும் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்காங்க, டிலையும் கீழே தான் இருக்குது. அப்போ அது கிடையாது. சரி, ஓகே. இப்போ அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லேருந்து பார்க்க போகிறோம். அடுத்தது, மோட்டிவேஷன் இஸ் கேட்டகரைஸ் இன்டு. மோட்டிவேஷன் 2 வகையாக பிரிக்கலாம். இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற. சரிங்களா. அடுத்தது, எம்எஸ் பெயிண்டில் எக்ஸ்டென்ஷன்ஸ் நாட் சப்போர்ட்டட். எம்எஸ் பெயிண்ட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணோன்னா பிஎன்ஜி, இது இமேஜ் ஃபைலு. ஜேபிஜி, இது படத்தை இமேஜ் ஃபைலு. ஜிப், இதுவும் இமேஜ் ஃபைலு. டிஓசின்றது அது டாக்குமெண்ட். சரிங்களா, டாக்குமெண்ட் ஃபைலை சப்போர்ட் பண்ணாது. அப்போ ஜிப்பு, ஜேபிஜி, பின் இது எல்லாமே நம்ம ஃபோட்டோ வருதில்ல அந்த இமேஜோட இது குறிக்கும், எக்ஸ்டென்ஷனை குறிக்கும். விச் ஒன் நாட் பார்ட் ஆஃப் த ட்ரிபிள் ஏ? ட்ரிபிள் ஏனா எதை குறிக்குது அப்படின்னா ஆட்டிடியூட், அட்டென்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட். ட்ரிபிள் ஏனா ஆட்டிடியூட், அட்டென்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த ஆன்சிட்டி அப்படின்றது கிடையாது. விச் இஸ் த மீனிங் ஆஃப் என்ட்ரி லெவல் ஜாப்? ஒரு நுழைவு நிலை வேலையின் அர்த்தம் என்ன அப்படின்னா இது நம்ம புதுசாக வந்து வேலையில் சேருவோம்ல படித்த உடனே, அது மாதிரி ஜூனியர் லெவல் ஜாப். சரிங்களா, ஸ்டார்டிங் ஆர் ஜூனியர் லெவல் ஜாப் தான் என்ட்ரி லெவல் ஜாப்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் சேவ்டு இன். ஸ்ப்ரெட்ஷீட்லாம் டாட், அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ .xls. சரிங்களா, ஓகே. இதே டாக்ஸாக சேவுதுன்னா அது வந்து டாக்குமெண்ட் ஃபைலு சேவ் ஆகும். சரிங்களா. பிடிஎஃப் வந்துடுது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, அது வந்து எதுவுமே மாறாமல் இருக்கிறதுக்காக பிடிஎஃப்பில் பார்ப்போம். MP3னா அது பாட்டு. அப்புறம் எக்ஸ்எல்எஸ் தான் எக்ஸல் ஃபைலு. விச் ஒன் இஸ் கன்சிடர் த புவர் கம்யூனிகேஷன்? மெசேஜ் வந்து தகவல் தெளிவில்லாமல் இருந்தால் அது வந்து புவர் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். த ரிட்டன் டிஸ்கிரிப்ஷன் டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கேரிட் அவுட் ஏ ஜாப் இஸ் கால்டு. ஒரு வேலையை பற்றின விஷயங்கள், கடமைகள், பொறுப்புகள் பற்றி விளக்கமாக சொல்கிறது தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றின்னு சொல்லுவாங்க, வேலையுடைய விவரம். RTI அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத குறிக்கும். விச் வேர்டு ப்ரொனவுன்ஸ் த சேம் அனதர் வேர்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்? அதாவது சொல்லும்போது சேமாக இருக்கும் வார்த்தை, ஆனால் மீனிங் மாறும். ஒன்றும் இல்லை, LEAD. இது வந்து மெட்டீரியலை குறிக்குது, லெட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதே LEADன்றது லீடுன்னு சொல்லுவாங்க. லீடுனா வழி நடத்து, லீடர் வழி நடத்துகிறாரு. அப்போ ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் மீனிங் வந்து மாறுது. அது பேர் ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஜாப்ஸ் தட் ஹேவ் பிகம் அவுடேட்டட் 5 years, 5 வருஷத்துக்கு முன்னாடி இது அப்டேட்டட், இது யாரும் யூஸ் பண்ணலை. எஸ்டிடி பூத்து இப்போ யாரும் யூஸ் பண்ணலை. ஸ்விக்கி, ஓலா, உபர் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எனேபிள் த கம்ப்யூட்டர் யூசர் லொக்கேட் த அக்சஸ் த வெப் பேஜ் இஸ் கால்ட், அதாவது வெப் ப்ரௌசர் சொல்லுவாங்க. கணினி பயனாளர்கள் வலைப்பக்கத்தை கண்டுபிடித்து அணுக உதவும் மென்பொருளாக ப்ரௌசர், வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். விச் பங்க்சுவேஷன் மார்க் ஷுட் பி ஃபாலோயிங் த சென்டென்ஸ் கொஷின் மார்க், அதாவது ஈஸ் தேர் இஸ் எனி சைட், நீங்கள் யாராவது சைட் இன்ஜினியர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொஷின் மார்க் போட்டு கேட்கணும். அப்போ கரெக்டு கொஷின் மார்க் தான். வேர் உமன்ஸ் ஆர் சாஃப்ட் ஸ்போக்கன் அண்டு ஃபர்கிவ், அது பேர் சொன்னாங்கன்னா பெண்கள் மென்மையாக பேசுவார்கள் மற்றும் மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேர் பாலின ஜெண்டர் ஸ்டேட்டோஸ்டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஒன் இஸ் டஸ் ஏ இன்டர்வியூ எட்டிக்யூட்டி, இன்டர்வியூவில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு கேட்குறாங்க. அமைதியான முறையில் அணுகணும். சரிங்களா. விச் ஒன் இஸ் ஏ வெப் ப்ரௌசர், வெப் ப்ரௌசர் எது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வரும் வெப் ப்ரௌசர். கூகுள் குரோம் வந்து ஒரு வெப் ப்ரௌசர், மீதி எல்லாமே வேறு. சரிங்களா. விச் ஒன் எட்ஜும் வெப் ப்ரௌசர் தான், அது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இது. கூகுள்து வந்து குரோம்ன்றது கூகுள்காரது கம்பெனி இது. விச் ஒன் இஸ் நாட் ஏ பெனிஃபிட் ஆஃப் ரோல் பிளேயிங், ரோல் பிளேயிங்கில் பெனிஃபிட் எது இல்லை, அது சலிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்காது, அது நல்லா லிசனிங், ஒரு விஷயத்தை மாதிரி நடித்து காமிக்கிறாங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ சலிப்பு தருதுன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. அடுத்தது நாட் போரிங், போர் அடிக்காது. சரிங்களா, ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. டேஷ் இஸ் ஏ ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பர்பஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் கொள்கை பற்றி சுருக்கம்தான் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் மற்றும் கொள்கையை தான் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரியாம்பிள். அடுத்தது WH சூஸ் சூட்டபிள் WH வேர் கிவன் சென்டென்ஸ். டேஷ் அனிமல் டூ யூ லைக், அதாவது நம்ம என்ன கேட்போம், உனக்கு எந்த அனிமல் பிடிக்கும் அப்படின்னு கேட்போம், விலங்கு பிடிக்கும். அப்போ எந்த அப்படின்னா விச்சினா எந்தன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ விச்சி தான் கரெக்டு. ASAP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SMS லாங்குவேஜ், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்றத குறிக்கும், ஷார்ட் வேர்டாக போடுவாங்க. ஓகே. விச் ஆஃப் தீஸ் ஏ சைன் ஆஃப் குட் ஸ்ட்ரெஸ், ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சைன் எப்படி இருக்கும் அப்படின்னா டஸ் நாட் லீட் டு லாங் டென்ஷன், லாஸ் அண்டு ஸ்லிப். சரிங்களா. ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்மளை தூங்க விடாமல் பண்ணாது, நீண்ட கால பதற்றம், தூக்கம் இழப்புக்கு வழி வகுக்காது. சரிங்களா. ஸ்ட்ரெஸ் வந்தாலே சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூங்க மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு அது பண்ணாது. சரிங்களா. ஒரு கெட்ட விஷயமான விஷயந்தான் நம்மளை அது மாதிரி பண்ணும். அடுத்தது ஹார்ட் ஸ்கில்ன்றது 60 வேர்ட்ஸ் பர் டைப்பிங் ஸ்பீடு, 60 வேர்ட்ஸ் டைப் பண்ணுறது கஷ்டமான வேலைன்னு சொல்கிறாங்க. ஓகே. எ பர்சன் ஹூ இஸ் அசோசியேட் வித் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ், ஒரு மனுஷன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவராகவே பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம், ஆண்டர்பிரனிவர் இல்லாட்டினா. சரிங்களா. அவரை தான் வந்து தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, செல்ஃப் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சு அடுத்தது ஃபார் ஹேண்ட்லிங் கஸ்டமர் கிரீவன்ஸ் லேர்னிங் டெக்னிக்கில் எல்ன்றது எதை குறிக்குன்னா லிசன், ஈன்றது எம்பாசிஸ், ஏன்றது அப்பாலஜி, ஆர் ரியாக்ட், என் வந்து நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது ஸ்வாட் அனலைசிங் அனலைசிங் பேர் இஸ் ஹெல்ப்ஃபுல், ஸ்வாட் அனலைஸில் எந்த பேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், SWOT, எஸ்னா ஸ்ட்ரென்த்து, டபிள்யூனா வீக்னஸ், ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எஸ்ஸும் ஓவும் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது விச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கொஷின் படிக்கிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது மூலம் இன்னும் பல ட்ரேடுக்கான வீடியோ நம்ம போட முடியும். சரிங்களா.
ஓகே, இன் விச் ஓரியன்டேஷன் த டெக்ஸ்ட் இஸ் பிரிண்டட் லென்த்வைஸ். அதாவது இப்படி நீள வாக்கில் ஒரு பேப்பரில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இதுமாரி போர்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பேப்பரை இந்த அகல வாக்கில் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பேர் லேண்ட்ஸ்கேப்பு சொல்லுவோம். அப்போ நமக்கு நீள வாக்குன்னு சொல்லும்போது பி, இப்போ இந்த இதுதான் குறிக்குது. அப்போ போர்ட்ரைட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். மற்ற ட்ரேடுக்கான வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. செகண்ட் இயரோடைய வீடியோவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. எம்எம்வியோடைய